வணக்கம். இந்த வீடியோல நம்ம பிரசவித்த பெண்களும் நீண்ட நாட்களா உடல்நிலை சரியில்லாம தொற்று நோயிலிருந்து பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க சாப்பிடக்கூடிய ஒரு கீரை கூட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம். இந்த கீரை கூட்டு பார்த்தோம்னா அம்மான் பச்சரிசி கீரையில செய்யக்கூடிய ஒரு கூட்டு. பொதுவா குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு பார்த்தோம்னா எந்த விதமான கீரையுமே கொஞ்ச நாளைக்கு கொடுக்க மாட்டாங்க. குழந்தை பெற்ற தாய்மார்கள் சாப்பிடக்கூடிய ஒரே கீரை எது அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த அம்மான் பச்சரிசி கீரை தான். இந்த அம்மான் பச்சரிசி கீரை எதுக்காக அந்த நேரத்துல கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பால் சுரப்பு அதிகமா இருக்கும் அப்படின்றதுக்காக. பலவிதமான சத்துக்கள் நிறைந்த ஒரு கீரை இந்த அம்மான் பச்சரிசி கீரை. இந்த அம்மான் பச்சரிசி கீரை சாதாரணமா சாலையோரங்கள்ல எல்லா இடங்கள்லயுமே நம்ம பார்க்கலாம். கிராமங்கள்ல மட்டும் இல்லாம நகரங்கள்லயுமே எல்லா இடங்கள்லயுமே பார்க்கக்கூடிய ஒரு கீரை வகை தான் இது. இந்த கீரையினுடைய மருத்துவ குணங்கள் என்ன, இது எப்படி நம்ம எளிமையா அடையாளம் காணலாம் அப்படின்ற வேற ஒரு வீடியோல இருக்கு. கண்டிப்பா பார்க்காதவங்க பாருங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இந்த கீரையை எங்க நம்ம கிள்னாலுமே பால் வரக்கூடிய ஒரு கீரை இது. இந்த பாலை மறுவல்னா பரு இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம வைக்கும் பொழுது விரைவாக பரு நீங்கும். இந்த கீரை குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே சாப்பிடலாம். இந்த கீரையில செய்யக்கூடிய ஏதாவது ஒரு விதமான உணவை எடுத்துக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். சரி, இப்ப அம்மான் பச்சரிசி கீரையை வச்சு இந்த கூட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த அம்மான் பச்சரிசி கீரைகளை நம்ம பறிச்சு எடுத்துட்டு நல்லா ஆஞ்சு சுத்தம் செஞ்சுட்டு தண்ணியில அலசி எடுத்துக்கலாம். இந்த கீரை மட்டும் இல்லாம இது பூவுமே மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கக்கூடியது. இந்த பூக்களுக்கு பால் சுரப்பை அதிகரிக்கக்கூடிய தன்மை அதிகமாகவே இருக்கு. அதனால இந்த பூவோட சேர்த்துதான் நம்ம கீரைகளை ஆஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்ப இதை நல்லா அலசி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு வாணலியில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கையளவு சின்ன வெங்காயம் இதோட சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஆஞ்சு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அம்மான் பச்சரிசி கீரையுமே இதோட சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். தொற்று நோயால பாதிக்கப்பட்டவங்க தொற்று நோயிலிருந்து வெளிவரதுக்கு உதவக்கூடிய கீரையாகவும் இது இருக்கு. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடல் தேர்றதுக்கு உதவக்கூடிய ஒரு கீரையாகவும் இது இருக்கு. ஒரு 5 நிமிஷம் இந்த கீரையை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதோட சின்னதா இருந்ததுன்னா ஒரு 2 தக்காளி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பெருசா இருந்ததுன்னா ஒரு தக்காளியும் அதோட ஒரு 4-5 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒன்னா சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஒரு கையளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பாசி பருப்பையும் சேர்த்துக்கிறேன். பிரசவித்த பெண்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா பால் சுரப்பு குறைவா இருக்கு. தாய்ப்பால் போதுமான அளவு இல்லை அப்படின்றது. இந்த பிரச்சனையை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான கீரை எது அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த அம்மான் பச்சரிசி கீரை தான். இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். வாய்ப்புண், வயிற்றுப்புண், பித்தத்தால வரக்கூடிய பிரச்சனைகள், மலச்சிக்கல், அதே மாதிரி நரம்புகள்ல வரக்கூடிய பிரச்சனைகள், நாவறட்சி, உடல் வறட்சி மாதிரியான பிரச்சனைகளுக்கும் ஒரு அற்புதமான கீரை இந்த அம்மான் பச்சரிசி கீரை. இப்ப இது அப்படியே நம்ம நல்லா அது வேக அப்படியே மசிச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கீரை நல்லா வெந்து மசிஞ்சு தயாராயிருக்கும். இதோட தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய அம்மான் பச்சரிசி கீரை தயாராயிடுச்சு. பிரசவித்த பெண்களுக்கும் மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள், வயிற்றுல வரக்கூடிய புண்களை போக்குறதுக்கும் உதவக்கூடிய ஒரு அற்புதமான கீரை இது. காரம் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். தாய்ப்பால் கொடுக்கிற பெண்களுக்கு காரம் கொஞ்சம் குறைவா சேர்த்துக்கிறது நல்லது. தொற்று நோயினால உடல்நல குறைவு ஏற்பட்டிருந்ததுன்னா அவங்க இந்த கீரை எடுத்துக்கும் பொழுது உடல் தேர்றதுக்கும் உடல் பலப்பெறதுக்கும் பெரிய அளவுல உதவக்கூடிய ஒரு கீரை கூட்டாகவும் இது இருக்கும். அம்மான் பச்சரிசி கீரை கூட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்த்தா, அது மட்டும் இல்லாம அம்மான் பச்சரிசி கீரையினுடைய பயன்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்தா, சாதாரணமா கிடைக்கக்கூடிய ஒரு கீரை தான் இது. சந்தைகள்ல பெரிய அளவுல நம்ம இந்த கீரையை பார்க்க முடியாது. கண்டிப்பா பயன்படுத்த தொடங்குவோம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.